அழைக்கிறேன். திருமதி சுந்தரவல்லி விக்ரானந்தம் அவர்களை மேலே அழைக்கிறேன். நாயகன் மியூசிக் டைரக்டர் ஜுபின் அவர்களை மேலே அழைக்கிறேன். சார் இங்க பாருங்க சார் போட்டோ எடுத்துடலாம். இங்க பாருங்க. நாயகன் சஞ்சய் வெங்கட் சரிங்க சார். சரிங்க சார். டைரக்டர் சரவண சுப்பையா அவர்களை மேலே அழைக்கிறேன். ப்ரொடியூசர் சங்க கில்ட் துரை அவர்களை மேலே அழைக்கிறேன். இங்க பாருங்க போட்டோ எடுத்துடலாம். ஓகே டைம் தான் போடு. சரிங்க சார். அங்க ஏழு கடைங்க பாருங்க. போடா போய் அந்த பக்கம் போய் உங்களால போடு. சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட லாயர் ஷீலா ஆனந்த் அவர்களை மேலே அழைக்கிறேன். சார் இங்க பாருங்க சார். ஸ்டண்ட் மாஸ்டர் மெடிக்கல் செல்வா அவர்கள். சார் இங்க பாருங்க சார். இந்த இருங்க சார். சார் ரெடி சார். ரமேஷ் அந்த எடுங்க. ஓகே. ஓகே. உள்ள வாங்க சார். ஓகே. வாங்க சார். ஹலோ சார். முன்னாடி வாங்க. சார் இங்க பாருங்க. தயாரிப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய வீர தமிழ்ச்சி படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் திரு மாரிமுத்து அவர்களுக்கு எங்கள் படக்குழுவின் சார்பாக இதய அஞ்சலியை காணிக்கையாக்கி இந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் அவர் மற்றொரு நாயகர் திரு இளையா, நம்மளுடைய இந்த விழாவினுடைய நாயகர் திரு இசையமைப்பாளர் திரு ஜுபின், படத்தொகுப்பாளர் திரு சசிகுமார், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு சுரேஷ் பாரதி, இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு ஆறுமுகம், அன்னை மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஐவகை நிலையத்தின் செய்மொழி, ஐம்பெரும் காப்பியம் ஈந்த மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் எம் தாய்மொழி. அத்தாய்மொழி இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வீரத்தை போற்றக்கூடிய வகையிலே இந்த வீர தமிழ்ச்சி விரைவில் திரையரங்குகளில் வெளிவர இருக்கிறார். அந்த வீர தமிழ்ச்சியை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றக்கூடிய பொறுப்பு, அதை செய்து தரக்கூடிய இடம் இந்த இடம். இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த வீர தமிழ்ச்சியை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களை மேலே அழைக்கிறேன். பேச அழைக்கிறேன். ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கம். ஒரு வித்தியாசமான படமா இருக்கு.
இயக்குனர் சுரேஷ் பாரதி வந்து இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருப்பாருன்னு நான் நினைக்கல. நான் மிகச் சிறப்பாக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து அவருடைய பல நாள் கனவு இயக்குனராக வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி ஒரு சாதாரண கொத்தனாராக இருந்தவர். நாங்கள் கொத்தனார் அதாவது சினிமா எப்படி சிறப்பானவர்கள் கைக்கு வரணும் அப்படின்றது ஆண்டவன் தான் முடிவு பண்ணான். எல்லாரும் ஆசைப்படலாம். அண்ணே நான் கொத்தனாராக நான் வேலை செஞ்சுட்டு இருந்த டைம்லேருந்து இந்த மாதிரி ஆட்களோட படமெல்லாம் பார்த்து நான் ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஒரு பெரிய இன்னைக்கு வரையிலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு உதவிய தயாரிப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி செலுத்தணும். ஏன்னா எல்லாம் தமிழ் அறிஞர்களாக இருக்காங்க, ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆசிரியர்களோட குடும்பம், அந்த கடைக்குட்டி மகிழினி, சாரதா மேடம். ஸோ அவங்க இருவருக்கும் எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன், என்னையா கொத்தனார் வந்து என்னடா படம் எடுத்துக்க போகிறாங்க. ஆனால் நல்லா கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி எந்த கல்லை எங்கே வைக்கணும், எந்த கலவையை எப்படி போடணும், அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இயக்குனரை வந்து ஒரு கட்டட கலைஞராகத்தான் வந்து ஒப்பிடுவாங்க. ஒரு கட்டட கலைஞனுக்கு தான் தெரியும் ஜன்னல் எங்கே வைக்கணும், தலைவாசல் எங்கே வைக்கணும், பெட்ரூம் எந்த சைடில் இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், அது எந்த அகலத்தில் எந்த நீளத்தில் இருக்கணும். அப்படி பார்த்து பார்த்து ஒரு படத்தை இயக்கும் இயக்குனரும் அந்த மாதிரி தான். ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கொண்டு போகிறது, அந்த கதை சொல்லக்கூடிய இடத்துல கதாநாயகனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கதாநாயகனுடைய வேலை என்ன, நம்ம சொல்லக்கூடிய கதாம்சம் என்ன, இந்த கதையுடைய நாட்டு என்ன. அதனால் உன்னை பார்த்து நானும் பெருமையாக சொல்லியிருக்கேன், நானும் ஒரு மிகச்சிறந்த கொத்தனாராக இருந்தவன் தான். இதில் என்ன இது இருக்கு, அருமையான விஷயம் தம்பி நீ பண்ணியிருக்க. உண்மையிலும் மனசார நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த கதைக்களம் வந்து பல்வேறு விலைமதிப்பில்லாத உயிர்களை இழந்திருக்கும். 41 இதில் நம்ம சொல்கிறது கருத்தை பதிவு பண்ணுறதுன்னு இன்னும் அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்கள். எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள் அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும், எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க, எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப சுமையாக இருந்தது. இதை கேட்டு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கும். நம்ம எல்லாம் வந்து இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நிற்போம். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து. எதுக்கு விசாரணை அது இது வருது, அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல், அதுக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு உயிர்கள் தான் முக்கியம். போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது. இறைவனால் முடியாத ஒன்று என்னென்னா எத்தவங்களை உசுரோடு கொண்டு வரும். ஆக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு செகண்ட் நம்ம ஒரு மௌனமாக ஏதாவது அஞ்சலி செலுத்தலாமே. சாரி, தமிழச்சின்னு ஒரு படம் இருக்கு. இது வீர தமிழச்சி. ஒரு டைட்டில் பொதுவாக அந்த காலத்தில் கதை சொல்லிட்டு இருக்கோம்.
முக்கியமான ஒருத்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு காலத்துலேருந்து நான் பண்ண சிட்டிசன் ஏபிசிடின்னு எல்லா படத்துக்கும் அவர் தான் பேரவா இருந்தாரு. அவர் ஜெயமாமணி விருது அப்படிங்கிறதுக்கு இனி டிசர்வ் இதை ஒர்த்தபுள் பர்சன். ஏன்னா இவங்களுக்கு தெரியாது இல்லை, கமல் சார்லேருந்து ரஜினி சார்லேருந்து விஜய் சார்லேருந்து அஜித் சார்லேருந்து இன்னைக்கு அவர் கிராஸ் பண்ண ஆர்டிஸ்டே கிடையாது, இன்னைக்கு இருக்கிற சஞ்சீவ் சார் வரைக்கும். ஸோ அவர் தெரியாத ஆட்களும் கிடையாது. ஒரு வார்த்தை அன்பனை சொன்ன மாதிரி அவர் இன்வைட் பண்ணா இங்கே எவ்வளோ பெரிய ப்ளஸ் பீப்புள்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய நண்பனா அந்த இடத்துல நான் வந்து ஒரு கலைமணி எடுத்து ஒரு ஆண் தாத்தா அப்பா அப்படி கிட்டத்தட்ட அந்த தமிழுக்குள்ள வந்து ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அப்போ தமிழ்லேருந்து வர்ற ஜீன்ஸ் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இயற்கையாகவே அவங்க பிளட்ல வந்து ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம நிறைய எபிக்ஸ்ல பார்த்துருக்கோம், இதிகாசங்கள்ல படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்துல இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு பெண் வந்து தன்னுடைய வெஞ்சன்ஸ் எடுத்துக்கிறாங்க, வன்முறை ரிவெஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்ல டைரக்டர் பண்ணியிருக்காரு. டைரக்டரை பொறுத்தவரையில அவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா எல்லாமே, ஈவன் பாரதிராஜா சார் சின்னசாமியா இருக்கிறப்போ ஸ்டாண்டிங் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்காரு, பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்திருக்காரு. அதன் பின்புதான் அவர் வந்து இமயம். ஸோ எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும், வந்து தன்னை நிரூபிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும். அதுக்கு நிறைய எடுத்துக்க, நானே ப்ரொஃபஸராக தான் இருக்கேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபிசிக்ஸ் மாஸ்டராக தான் இருக்கேன், எம்எஸ்சி முடிச்சுட்டேன். அதனால அண்ட் படத்துல வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லாயர் பேசினாங்க மாதிரி போக்சோ வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு. நம்ம தான் நம்ம வீட்டில் பிள்ளைங்களை கைட் பண்ணுவோம். இந்த படத்துல வந்து ஒரு அபியூஸ், அது சைல்டு அபியூஸா அல்லது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையா என்ன அப்படின்னு தெரியல. பட் கிட்டத்தட்ட சஞ்சீவ் வந்த அந்த போர்ஷன்ல அந்த பையனை வந்து அவ்வளவு அழகா கேமராமேன் காமிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல சாங் அது. ரிபீன் நான் உங்களோட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன், என் படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, மோகன்ஜி படம். ஸோ இந்த படத்துலேயும் ஆஸ் யூஷுவல் மாண்டேஜஸ், பச்சை கிளிகள் தோலோட மாதிரி அழகான ஒரு மாண்டேஜஸ் வந்து ஒரு உமன்ஸ்க்கான ஒரு ரெவல்யூஷன் ஃபிலிம். ஒரு விமன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 கேரக்டர் அதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஒரு பக்கம் ரேவதி, ஒரு பக்கம் கண்ணுலாக இன்னொரு கேர்ள். அதில் ஒரு கிரைம் இருக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதை மீறி அஸ் எ டைரக்டரா வந்து அன்னைக்கு அவருக்கு இருந்த இமேஜுக்கு அவர் வந்து சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. அதனால அந்த படத்துக்கு பேர் புதுமைப்பெண். அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தது. வீரத்தமிழச்சி இந்த டீம் என்டையரா இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி என்ன வியாபார ரீதியா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணிட்டு போகாம இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்க அந்த ப்ரொடியூசர் வந்து பெரிய வெற்றி பெறணும். தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து அவர் தயாரிக்கணும், இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். லாயர் பேசினதுனால இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ நமக்கு வந்து ஐபிசியில் என்ன சொல்றாங்கன்னா சட்டம் வந்து ஒரு திறந்த புத்தகம், ஆனால் அதே சமயம் ignorance of law is not an excuse. And somebody says law not be properly educated is more than offense. சட்டம் திறந்த புத்தகம் அப்படின்னா சட்டம் தெரியாதது குற்றம், சட்டத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருப்பதும் ஒரு குற்றம். அதாவது அதை வந்து ஒரு பேசிக் எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குரல் இருந்துகிட்டே இருக்கு. யூ ஜஸ்ட் கன்சிடர் அபவுட் த இந்தியன் லா, அதை பற்றி நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கருத்துக்கள் இருக்கும். இந்த படம் ஒவ்வொரு சொல்ல வர விஷயம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. பட் வயலன்ஸாக இருக்கு. இவர் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு கற்றுக்கிட்டாங்களா இல்லை அந்த படத்துக்காக தான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. ஸோ இவ்வளோ இன்கன்வீனியன்ட்ல மாஸ்டர் வந்து அதை பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு, சினிமோகிராஃபி நல்லா இருக்கு. ஒரு வீக்கெண்டு முடிகிறப்போ இங்கே வந்து மருதமொழின்னு ஒரு படம் அவங்களோட நான் பேசினேன். இந்த வீக் ஓப்பனிங்கில் ஒரு வீர தமிழ்ச்சி அப்படிங்கிற இந்த படம் மூலமாக அவங்களை வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. நான் இங்கே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து வீர தமிழ்ச்சி இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிக சிறந்த வெற்றியை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் பங்களிப்பு செய்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் மிக சிறந்த வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சஞ்சீவ் சார் ரொம்ப காலமாக நமக்கு தெரிஞ்சவர், மிக சிறந்த நடிகர், எல்லா ரவுண்ட்லேயும் அவர் செய்யக்கூடியவர், செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த படம் அவருக்கு இன்னும் ஒரு படிக்கட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன்.
அது மாதிரி ஆக்ஷன் செய்திருக்கிறார்கள் ஹீரோயின் என்று மிரட்டல் செல்வா கூறினார். நான் ட்ரைனிங்கே கொடுக்கல என்றார். நண்பர் கூட நல்லா நடிச்சிருக்காருங்க. நிறைய பேர் நம்ம ஆர்வி உதயகுமார் சார் கூட சொன்னாங்க, பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் அடித்தால் நம்ம தாங்க முடியாது என்பது என்னுடைய குணமானது. அவர்கள் அடிக்காமல் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் தான் நாம் நன்றாக இருக்கிறோம். அவர்கள் மிக பயங்கரமான மன உறுதியும் உடல் வலிமையும் மிக்கவர்கள். ஆண்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான் எனக்கு தெரியும். தன்னை ஒரு மலை போல காண்பித்துக் கொள்வதில் ஆண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. தன்னை ஒரு மலர் போல காண்பித்துக் கொள்வதில் பெண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. ஆனால் இது மலை அல்ல, அதுதான் மலை. அதை நான் வயதில் உணர்ந்திருக்கிறேன். நான் நிறைய பெண்களிடம் அடி வாங்கி இருக்கிறேன். ஆமா, என்னுடைய அம்மாவை போன்ற ஒரு கம்பீரமான மலை போன்ற ஒரு உறுதியான பெண்மணியை நான் சந்தித்ததில்லை. எல்லா சூழலிலும் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அதே போல தேவயானி மாதிரியான ஒரு பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் புஷ்பம் மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை பற்றி நினைக்கிறீர்கள். அவ்வளவு உறுதியான, ஒரே அடியில் 1 டன் இல்லைங்க 2-3 டன் அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பெண்ணை நான் பார்க்கிறேன். ஆனால் அவர்கள் உறுதியானவர்கள். ஆண்களுக்காக, குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக மென்மையாக நம்மிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சுஸ்மிதா ட்ரைனிங் இல்லாமல் அடித்தாலும் அது பயங்கரமாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள். இங்கே ஆக்ஷன் பண்ணி நடிக்கிற நட்சத்திரங்கள் மிக குறைவு இல்லை. நீங்கள் மிக சிறந்த அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். மற்றும் எனது நண்பர், நானும் அவரும் ஒரே சமயத்தில் தான் சினிமாவுக்குள் நுழைந்தோம். என்னுடைய அருமை நண்பர் நிக்கில் முருகன் ஒரே சமயம் 90-91 உள்ளே நுழைய பிரயத்தனப்பட்டோம். இன்றைக்கு அவருக்கு கலைமாமணி விருது கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு பெரிய படத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எல்லோரும் பாராட்டினார்கள், இந்த படம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்கள் இன்னும் சிறந்த நல்ல படங்களை இதே போன்ற நல்ல தமிழில் நல்ல உணர்வில் தர வேண்டும். மிரட்டல் செல்வா உள்ளிட்ட இசையமைப்பாளர் திரு ஜுபின் உள்ளிட்ட எல்லோருக்கும், எடிட்டர் உள்ளிட்ட எனது அருமை இன்னொரு கலைமாமணி விருது பெற்ற அன்பன் விவேகாவிற்கு, அவருக்கும் கலைமாமணி கொடுத்ததை நான் தெரிந்து கொண்டேன். அவரும் பாடலில் இருக்கிறார். அவருக்கும் இந்த மேடையிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் மிக சிறந்த வெற்றியடைய பிரஸ் மீடியாவாகிய நம்முடைய தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நாயகன் இளையா அவர்களே பேச அழைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு. போன மாதம் இதே நாள் எனக்கு கல்யாணம் நடந்தது. இந்த மாதம் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச 20 நாளில் வந்து நான் ஒரு படம் கமிட் ஆகி கேரளாவில் ஷூட் போயிட்டு நேற்று நைட்டு தான் இந்த ஷூட்டில் இருந்து திரும்ப இன்றைக்கி நைட் ஷூட் போகணும். இன்னும் 4 நாள் ஷூட் இருக்குது. ஸோ என்னோடய மனைவிக்கு இந்த நேரத்தில் புது உறவாக வந்த என்னோடய மனைவிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் சுரேஷ் பிரசாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் கமிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நண்பர் ராஜா கேரி அவுட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ லெட்ஸ் வெல்கம் சுஷ்மிதா சுரேஷ் அவர்கள். சுஷ்மிதா சுரேஷ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன மேம் நீங்கள் பயப்படுறீங்களா? நான் தான் பயப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். என்னோட த்ரோட் சரியில்லை, ஸோ அதனால் மன்னிச்சிருங்க வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு. அப்புறம் என்னோட வேல்யூபிளான டைம் ஒதுக்கி இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீர தமிழச்சி மகளினி கலைக்கூடம் ப்ரொடியூசர் சார், மணிவண்ணன் சார், நித்யானந்த் சார் 2 பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை வீர தமிழச்சியாக இதில் செலக்ட் பண்ண டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு இந்த கேரக்டர் என்னை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு இது மாதிரி நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
பட் நான் அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூவை சொல்லுங்கள். ஃபைட் மாஸ்டர் மேட்டா செல்வா அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்டண்ட் பண்ணும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக ரொம்ப எப்படி சொல்கிறது நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரௌண்டிங்கில் இருக்க எல்லாரையுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண வச்சார். அந்த தலைக்கீழே கட்டி தொங்க விடுற சீன்லாம் கட்டிட்டு அவர் தான் ரொம்ப பயந்தார். நான் பயந்தனோ இல்லையா, அவர் ரொம்ப ஃபியர் ஆனார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ஜுபின் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்க்குறேன். எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதான் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே இப்போ கூட அவங்க ஸ்டேஜில் சொல்லிட்டு இருந்தாங்க என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ஒருத்தரும் வந்து ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்குது. அது நான் அனுபவிச்சனால நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்டண்ட் பண்ணிவிட்டு ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக ஷூட் வர முடியல. உடம்பு ரொம்ப பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு. பட் ஆனாலும் ஆக்டிங் பிடிச்சதுனால பெயினெல்லாம் தாண்டி வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூவாக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமானவங்க சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைட்மேன் அண்ணாலேருந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பேசுறது தெரியல, நிறைய பேசலாம்னு யோசிச்சுட்டு வந்தேன். பட் ஆனால் அந்த டீசர்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. வீர தமிழச்சி மூவி வந்து நிறைய பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. சொசைட்டியில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், ஒரு தப்பு நடந்தால் அதை எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும், அது ஃபைட் சீக்வன்ஸுன்னு இல்லை எப்படி வேணால் கொண்டு வரலாம். அது அவங்க பார்க்குற விதமும் மூவ் பண்ணுற விதமும் இருக்குது. ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமாக வெளியே கொண்டு வரணும். என்னோட அந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டிகிரி ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன். ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு எதுக்கு சினி ஃபீல்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பாக பேசினவங்களும் இருக்காங்க. அப்புறம் அதான் ஒர்க்கு கிடச்சா நல்லா போகலாமே, ஏன் நீ இந்த இதுக்கு வர, இந்த இது கஷ்டப்படுற, தினமும் போகணுமா ஆடிஷன் போகணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் என் ஃபேமிலி என்னோட அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் டு எண்ட்லேருந்து ஒரு ஆடிஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து என்னை யாரும் தெரியாத வரைக்கும் ஒரு ஆடிஷனும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் 1 டே ஃபுல்லாக ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தால் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். ஸோ அடுத்தபடியாக கூப்பிட போகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 35+ years of experience in this industry அப்படின்னு சொல்லலாம். தன்னோட நடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிந்த மறைந்த மாரிமுத்து சாருக்கு என்னோட அஞ்சலி செலுத்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிச்சிட்டாரு. சரி, வீர தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும், முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இயக்குநர் சங்க தலைவர் ஆர்டி உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி, பேரரசி சார் வந்ததுக்கு நன்றி, மற்றும் நிறைய பேர் இங்கே வந்து போயிட்டாங்க. ஆர்டி உதயகுமார் சாருக்கு நன்றி. எல்லாருக்கும் முன்னாடி இந்த விழா வந்து இளையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர், அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க, இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல. அவருடைய இத்தனை வருஷ உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாராலையும், ஆனால் அந்த நினைப்பு எதுவுமே வராமல் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே எண்ணத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு
இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்கிறத கூட தலை வணங்குகிறேன். நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான். சாரதா மணிவண்ணன் சார், மேடம், மகிழினி பாப்பா, மகிழினி கலைக்கூடத்துக்கு நன்றி. அண்ட் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க. அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்டாக இருப்பாங்க, இல்லை அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாரதா மேடமாகவும் இருக்கட்டும், மகிழினி பாப்பாவும் இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெரிய பிம்பம், ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாரும் நித்யானந்தன் சாரும். எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. பட் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஒரே வார்த்தை, ஒரே லைனில், ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா, துணிவு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், தொழிலில் ஜெயிக்கலாம். பணிவு இருந்தால் அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம். அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் மகிழினி கலைக்கூடம். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ தடைகள், என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவா நின்று இந்த தொழிலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். திரௌபதி, ருத்ரதாண்டவம், அதோட வரிசையில் வீரத்தமிழச்சி. ருத்ரதாண்டவோடைய ரிலீஸ் போது தான் எனக்கு இந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணாங்க. முதல்ல வந்து இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் சுரேஷ் பாரதி சார். என்னதான் வேற ஒரு மியூசிக் டைரக்டரை இந்த படத்துக்காக அவங்க முயற்சி பண்ணும்போது நான் தான் இந்த படம் பண்ணணும்னு எனக்காக முதல்ல ப்ரொடியூசர் சொன்னார் அவர். ஸோ நன்றி சார். ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தான் அவங்க முதல்ல அதுக்கு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். ஸோ என்னோடய வேலையை நான் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 3 பாடல்கள் இருக்குது. ஒரு பாட்டு வந்து கலைமாமணி விவேகா சார் எழுதியிருக்காங்க, அவங்களால வர முடியல, அதான் இன்னமும் நடக்குதுன்ற பாட்டு. ரெண்டாவது இந்த அப்பா பாடல் வந்து செந்தில் ராஜா அவர்கள் எழுதியிருக்காங்க. அது ஒரு எழுதின லிரிக்ஸ் தான் நான் வந்து அந்த பாட்டை டியூன் பண்ணேன். நீங்கள் கேட்டுருப்பீங்க, கடைசியாக கேட்ட அந்த அப்பா பாடல் ரொம்ப அருமையாக அவர் லிரிக் எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு லிரிக்ஸ் கம்போஸ் பண்ணி அப்படி ஒரு பண்ணோம். 3வது இந்த வீர தமிழச்சி அந்த டைட்டில் சாங், அது இப்போ ஃபுல் பாட்டு இருக்குது. இதில் ஒரு பிட் சாங் தான் நீங்கள் பார்த்தீங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி போராடுறான்றது தான் இந்த படத்தோட கதை. வணக்கம். தயவு செய்து பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மீடியா நண்பர்கள், வலைதள நண்பர்கள், நீங்கள் இல்லாமல் எங்களை போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக முன்னேற முடியாது. தயவு செய்து நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன். எங்களை மாதிரி கீழே இருந்து மேலே வரவங்கள கண்டிப்பாக தூக்கி விடுங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கண் கலங்கி நான் நிறைய விஷயங்கள் மனசில் வந்து அவ்வளோ குமுறல்கள் இருக்கு. அத்தனையும் நான் வந்து சொல்ல முடியாத ஒரு சூழலை நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். முதல்ல இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு உண்மையாக இருந்தேன். என்னுடைய குடும்பத்தார், என் மனைவி, என் மகன்களை நான் மேடைக்கு எழுச்சி பேரும்போது நினைக்கிறேன். தயவு செய்து அதற்கு ஞானத்தை கொடுக்கணும். என்னுடைய மனைவி பேர் புனிதா. கிராமத்தில் களை வெட்டி பொழப்பு நடத்துகிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா எனக்கு மனைவி வந்தாங்க. நான் சில உண்மைகளை சொல்லணும். என் மகன் சூரிய பிரகாஷ் பிஏ முடிச்சிருக்காரு. சந்திர பிரகாஷ் என் பையன், சின்ன பையன், பிஎஸ்சி முடிச்சிருக்காரு. என் 2 மகன்கள். ஏன்னா அவங்க கிராமத்துலேருந்து வந்தால் கொஞ்சம் அந்த இதுக்கு பேசுகிறாங்க. ஒரு கட்டிட ஒரு கூலி, அதாவது எப்படின்னாக்கா அந்த சித்தா வேலை செய்வாங்கல்ல, அதாவது கல் தூக்கி மண் தூக்கி கலவை கலந்து
கட்டட கட்டக்கூடிய ஒரு சாதாரண 35 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சேன்னா இன்னைக்கு ஒரு இயக்குனராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்குடைய முதல் காரணம் என்னுடைய மனைவி. ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சப்போர்ட் இருந்தாங்க ஒருத்தன் ஜெயிக்க முடியும். நான் இந்த படத்துக்காக போராடி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷ வாழ்க்கையில் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் எல்லாத்தையும் தாங்கிட்டு என்னையும் கவனிச்சுக்கிட்டு என் பையனையும் படிக்க வச்சுக்கிட்டு இவ்வளோ சிரமத்தையும் கொண்டு வந்தது எங்கள் மனைவி தான். இதெல்லாம் நான் ஜெயிக்க முடியாது. ஒரு முதல் பட இருக்கக்கூடிய இயக்குனருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எவ்வளோ அவமானங்கள் வருங்கிறது நிறைய சினிப்பில் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அத்தனை அவமானங்கள், அத்தனை கஷ்டங்கள், செத்து போயிடலாம், தூக்கமாடி தொங்கிலான்னு கூட எனக்கு தோணுச்சு ஒரு சூழலை. நான் உண்மையை சொல்கிறவங்ககிட்ட இதை பதிவு பண்ணிங்க. இது எதுக்குன்னா, என்ன மாதிரி முதல் பட இயக்குனர்களுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குங்கிறத நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். தயவு செய்து மீடியாக்கள் வந்து பதிவு செய்யணும். நான் வந்து இந்த படத்தோட நான் போனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அடுத்த படம் எனக்கு கிடைக்கிற படம் பரவாயில்ல. ஆனால் என்ன மாதிரி கஷ்டப்படுற அந்த இயக்குனர்களுக்கு இது ஒரு பதிவாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது, நான் வந்து சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூலி தொழிலாக இருந்தேன். அப்போ நான் கல் மண் தூக்கிட்டு 5 மாடி 6 மாடியை நான் ஏறி இறங்கும் போது என்னுடைய எண்ணங்கள் வந்து என்னுடைய கட்டிட வேலையில் இருக்காது. நான் எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும், சினிமாவில் டைரக்டர் ஆகணும். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் இதை பற்றி மட்டும்தான் செஞ்சுருக்கேன். நான் தூங்கி 5 வருஷம் ஆகுது சார், சத்தியமாக சொல்கிறேன். நான் தூங்கி 5 வருஷம் ஆகுது. நிச்சயமாக நான் தூங்கவே இல்லை சார். கண்கள் மட்டும்தான் முடி இருக்கும். என் கனவுகள் எல்லாம் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, நான் எனக்கு நான் என்ன செய்ய போகிறோம், அது மட்டும்தான் எனக்கு சிந்தனையாக இருந்தது. என்னுடைய முதல் குறும்படத்திற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் பழனிசாமி, எங்கள் ஊருக்காரங்க, காட்டுமாடிக்காரு. நான் காட்டுமாடி சிதம்பரம் பக்கத்தில் கடமாடிக்கிற மாதிரி சேர்ந்தவன். அவர் தான் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த குறும்படத்திற்கு அந்த நேரத்தில் 2016 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் எடுத்து கையில் கொடுத்து, நீ சினிமா தாக்கத்தில் இருக்குப்பா, இதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்துடைய பேர் அது நம்முடைய தமிழகத்தின் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் அந்த படத்தை வெளியிட்டாங்க. அந்த படம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தேடப்பட்டு விழிப்புணர்வு படமாக அறிவிக்கப்பட்டது. என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். அதற்கு பிறகு காழ்ங்கிற ஒரு குடும்பம் எடுத்தேன். காழ் படம் பேர், நீங்கள் யூடியூப் அடிச்சு பாருங்கள். இது வரைக்கும் 46 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. படத்துடைய 7 நிமிஷம் தான் கண்டென்ட்டு. அதை ஒரு சவாலாக எடுத்தேன். அந்த படம் வெற்றி பெற்றது. இது வரைக்கும் நான் வந்து 18 குறும்படங்கள் எடுத்திருக்கேன். என்னுடைய 36 விருதுகள் பெற்றிருக்கேன். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், நேவி டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் படம் எடுத்து கொடுத்துருக்கேன். அத்தனை விருதுகள் பெற்றிருக்கேன். நான் கையை வச்சேன்னா ஜெயிக்காததே கிடையாது. ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் கையை வைப்பேன், இல்லை கையை வைக்க மாட்டேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்தாக்கா என்ன கண்டென்ட்டு, என்ன அவங்க கேட்குறாங்க, அதை மனசை வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டை தீவிரமாக செட் பண்ணி 1 மாதம் தூங்காமல் இருந்து அந்த படத்தை ஷூட் பண்ணுவேன், முடிப்பேன், ஜெயிப்பேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். நான் தோட்டதே சரித்திரம் கிடையாதுங்க. வெற்றி, அத்தனை பெருமளவும் அவார்டு. அதற்கு பிறகு ஒரு கதையை தயார் செஞ்சுக்கிட்டு பெண்களுக்கான ஒரு படத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நிறைய பேர் அணுகும்போது மகிழினி நித்யானந்த் சார் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அவங்க வந்து கதையை கேட்டுட்டு படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. மகிழினி நித்யானந்தம், சாரதா மையன் தயாரிப்பாளர் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து க்ரௌட் ஃபண்ட் அப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பண்ணி, ஏன்னா அவங்ககிட்ட அதுக்கான பொருளாதாரம் இல்லை. என்னுடைய பேரில் எஸ்பிஆர் பீம்ஸ்னு ஒரு பீம்ஸ் ஆரம்பித்து படத்தை தொடங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஷூட் போச்சு படம். அதுக்கு பிறகு நித்யானந்தா அவர்கள் சார் வந்து படம்லாம் வந்திருக்கு, அதுக்கு பிறகு யாரும் நீங்கள் பணம் எடுத்து போனால் கவலை இல்லை, அந்த முழு பணத்தையும் நான் தரேன், இந்த படத்தை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்குவிச்சு என்னுடைய தயாரிப்பாளர் நித்யானந்த் சார் அவருக்கு நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அத்தனை இஷ்யூ இந்த படத்தில். நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன்.
தயாரிப்பாளர் அனுமதி கொடுத்தா முதலில் பண்ணியிருக்காங்க. அவங்க அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது. அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த படத்தில் என்னுடைய இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய அத்துணை கலைஞர்கள் உதவ சொன்னாக்கா கேமராமேன் ஷார்ட் எடுத்தோம், டூப்பாக நடித்தாங்க. நான் வந்து ஃப்ரேம் மானிட்டரை பார்த்துட்டு நான் சொன்னேன், தீபா சரியில்லை, இது வந்து ஷார்ட் நல்லா இல்லை, ஒரிஜினல் இல்லை, விஜயகாந்த் சார் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி இல்லை, எனக்கு விஜயகாந்த் சார் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் என்ன கேட்டாங்க, நீங்கள் அதை போட்டு சொல்லாதீங்க, நீங்கள் ஒரிஜினலாக உதைங்க அப்படின்னு. சார் ஓஜா ரிஸ்க் ஆகிடு சார் நாங்கள் ஆமாம் இதுவரை அது ஒரு சார் இதை எதுக்கு நான் பதிவு சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு சினிமாவில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து 10 படங்களை ஒர்க் பண்ணி ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு டேரக்ட் பண்ணுறது ஒரு விதம். டைரக்ஷனே தெரியாமல் டேரக்டரா உதவி டேரக்டரா யார்ட்டையுமே இயக்குனரான உதவி செய்யாமல் யார்கிட்டையும் வேலை செய்ய என்ன சொல்ல போனால் உண்மை சொல்கிறேன் சார். நான் ஷூட்டிங்கை பார்த்ததில்ல சார், நீங்கள் நம்புவீங்களா? நான் எந்த ஷூட்டிங்கும் பார்த்ததே இல்லை சார். உண்மையான கருத்து, எந்த படத்தையும் நம்ம ஷூட்டிங் பார்க்கவே இல்லை, ஒரு ஷார்ட் கூட பார்த்ததில்லை. ஷார்ட்னா எனக்கு தெரியாது, ஃப்ரேம்னா எனக்கு தெரியாது, லென்ஸ் என்னன்னு தெரியாது, க்ளோஸ் அப் லென்ஸ் வைக்கணும், மிட் லென்ஸ் லென்ஸ் வைக்கணும், லாங் ஷாட் லென்ஸ் வைக்கணும், எந்த இதுவும் தெரியாது சார். எல்லாமே சுயமா, எல்லாம் விஜயகாந்த் சார் தான் உள்ள வந்தார். விஜயகாந்த் சார் தான் இன்னும் இருக்காரு. விஜயகாந்த் என்கிட்ட இருக்காரு சார். கேப்டன் சார் என்ன வாழச்சிருக்காரு. இப்போ நீங்க நம்ப மாட்டீங்க சார். ஆமா, நான் இப்போ வேணா காலையில் சிலிப்பி காட்டுறேன். நான் முதல் 8 மணிக்கு போயிட்டு கேப்டன் சாருடைய அந்த சமாதியில போய் விழுந்து அழுது சீன் எங்க நண்பர் எடுத்திருக்காரு. நான் காட்டுறேன் பாருங்க, பாருங்க அவர் தான் எடுத்தார். 8 மணிக்கு நான் போய் விஜயகாந்த் சார் காலில் விழுந்து கும்பிட்டு அழுதுதான் சார் இந்த விழாவுக்கு நான் வந்தேன். அவர் தான் ஷூட் பண்ணார். என்ன சார் இது மனுஷன் என்னங்க இது, என்ன பயம், என்ன மனுஷனா பிறந்த அத்தனை பேர் திறமை இருக்குங்க, வெளியில வரணுங்க, வெளியில கொண்டு வரணும் திறமைய. அவன் தான் மனுஷன். என்னங்க பெரிய என்ன அவருன்னா அவ்வளோ பெரிய ஆளா? என்ன இவர் பெரிய ஆள்? பிரமிக்க கூடாது, எவனையும் பார்த்து பயப்படக்கூடாது, எவனையும் பார்த்து அஞ்சக்கூடாது. உனக்கு துணிச்சல் இருந்தா திறமை இருந்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமா நான் விளங்கன்னு ஆசைப்பட்டேன், ஜெயிச்சேன். இன்னைக்கு சார் என் ஊர்ல 25 கட்டவுட் வச்சிருக்காங்க. சாதாரண ஒரு கொட்டாக இருக்கு, 25 கட்டவுட் சார். நீங்க நம்புறீங்களா? நான் ஸ்கூல் காட்டுறேன் சார். இந்த பிரதேசாவில் ஆளுராஞ்சிக்கு 25 கட்டவுட். யாரு? கொத்தனா சங்கத்தில் 1.5 லட்சம் பேர் கட்டவுட் வைக்கிறான். ஏன் சார் நான் சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, தப்பா நினைக்காதீங்க, அப்படி இமோஷனாக பேசுறேன்னு. ஒரு பணக்காரன் மட்டும் பிள்ளை தான் பணக்காரன் ஆகணுமா? ஒரு விஐபி தான் ஒரு விஐபியா மாறணுமா? ஒரு பெரிய நடிகருடைய பையன் நடிகரா மாறணுமா? ஒரு பெரிய டேரக்டருடைய பையன் டேரக்டர் ஆகணுமா? யார் வேணாலும் எது வேணாலும் மாறலாம். தைரியமும் துணிச்சலும் திறமை இருக்கணும் சார். நான் உங்களை அத்தனை பேர் சொல்றேன், திறமையும் துணிச்சல் இருந்தா எத்தனை பேர் எதை வேணாலும் சாதிக்கலாம் சார். என்ன சார் பெரிய மனுஷன், என்ன நடந்துட போகுது, என்ன பெரிய விஷயம். நான் இந்த படத்தை எவ்வளோ சொல்லியிருக்கேன் சார், தைரியமாக சொல்லியிருக்கேன். இந்த படம் வெளியே வந்தா எத்தனை கேஸ் ஆனாலும் இந்த படத்துக்கு ஃபைல் பண்ணுறது தயாராக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அத்தனையும் நான் ஃபைல் பண்ணிருக்கேன், அத்தனைக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நான் எதுக்கும் பயப்படல. போனா போகிறது கேப்டன் சார் மாதிரி தான், ஒரே உயிர் போகிறது போகட்டும், அது சினிமாக்காக போகட்டும் அப்படிங்கிற உறுதியாக இருக்கேன் சார். நிகில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷம் இந்த கலைமாமணி விருது அறிவிப்பாங்க. அப்போது பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தா பெரும்பாலும் அப்போ எது ஆரம்பிச்சியோ அந்த கட்சி சார்ந்த ஆளுக்கு தான் மேக்ஸிமம் தெரியும். ஆனால் இந்த முறை ஒரு ஆர்கியம் இருந்துச்சு. இந்த பெரும்பாலும் ஒரு கட்சி சார்ந்த ஆட்களாக இல்லை, பொதுவான உண்மையிலே திறமையான ஆட்களுக்கு கலைமாமணிக்கு கிடைச்சிருக்கு. அதில் ஒருவர் தான் நம்ம நிகில் அவர்கள். வாழ்த்துக்கு சார். நிறைய வாழ்த்துலாம் டைம் இல்லை. வீர வருவோம். வீர தமிழ் யாருன்னா, யாரு உண்மையை ஒத்துக்கிறாங்களோ, முக்கியமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயத்த உண்மையை ஒத்துக்கிறாங்களோ அவங்க வீர தமிழ். அவர் பார்த்து எங்கள் இயக்குனர் ராஜகுமார் இருக்கார்ல, அவர் தான் வீர தமிழன். உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. நானே சாக்காட்டேன், இந்த விட அவங்க பகிரமாக ஒத்துக்கிறாரே அப்படின்ட்டு. நம்ம தேவானி மேடம் வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டாக பார்த்துருக்கோம். ஆக்ஷன் ஹீரோனுக்கு தான் தெரியுது எனக்கு. பூவா நினைச்சோம்,
புயல் இப்போ தெரியுது. அவரே சொன்னார், நீங்கள் புஷ்பம் நிற்கிறிய அங்கே போய் உஷ்ணம் போல இருக்கு வீட்டில். அதனால் ராஜமோகன் வந்து இவ்வளவு தைரியமான ஒரு வீர தமிழன் நினச்சி ஒரு பாராட்டணும் இன்னைக்கு. அப்புறம் நான் வந்து நேற்றே அதை கேட்டுட்டு அடா அடித்தடத்துல வர அப்படியா பேச மாட்டோம். இங்கே கீழே அஸ்திவாரம் பலமாக போட்டு அந்த அவருக்காக தான். அவர் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு அடித்தடத்துல வர்றாரு அப்படின்னு அவர் ரொம்ப கெட்டு தான். இப்போ நான் வந்து காரில் பேக்கிங் கூட வந்துட்டேன். இதை முடிச்சு நான் அவரை கிளம்பணும். நான் இன்னும் 11 மணிக்கு விட்டுருவாங்க, 7 மணிக்கு நினச்சேன். நான் அங்கே 10 மணிக்கு போகும். ஒரு ராம்கி இவ்வளவு திறமை பசங்க தெரியுது. அவங்க மிஸ் பண்ணிட்டான். என்னடா அது ஒரு இயக்க சங்கத்தில் ஆதிபதி மாதம் விட அதிகமாக ஒரு பேசுறாருன்னா இவர் தான் போல தத்துவமாக சொல்கிறாரு. என்னடா இப்படி ஒரு ஆள் திறமையான அளவில் வச்சுட்டு இதை யூஸ் பண்ணாமல் இருக்குமேன்னு நினச்சேன். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னார். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கணும். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, முயற்சி நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஒரு சமயத்தில் முயற்சி நம்மளை விடாது. அதுதான் விடாமுயற்சி. நம்ம கொண்டுதான் முயற்சி. உதவிகளராக நம்ம ஊருக்கு கிளம்பி வருவோம். நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்போம். நிறைய இயக்குனர் பார்ப்போம், நிறைய கம்பெனி பார்ப்போம். இதெல்லாம் முயற்சி. அப்புறம் சரி சரி வராது இருக்கு, ஊருக்கே போயிடலாம்னா ஊரில் எந்த முகத்தில் போகிறது? என்ன போனால் சினிமாவுக்கு அவ்வளோதானா அம்மாங்க. அப்போ தோல்வி முகத்தோடு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த செஞ்ச முயற்சி நம்மளை இங்கேருந்து ஊருக்கு விடாது. அதுதான் விடாமுயற்சி. அந்த மாதிரி சில முயற்சி நம்ம விடாது. அது மாதிரி இயக்குனர் உங்களை வந்து நீங்கள் ஆறுதல் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு காலகட்டத்தில். அந்த முயற்சிகளை விட்டுட்டார். அங்கே இயக்குனர் வந்து நிற்கிறீங்க உட்கார உண்ட. ஆமாம் சார் அப்படின்னா ஒரு விபத்து நடந்துருச்சு, அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு மனசு உடஞ்சிருக்குன்னா எங்களுக்கு தெரியும். நாங்களாம் கூட போயிருக்கோம், எனக்கு தெரியும், சஞ்சி சார் தெரியும், எவ்வளோ உடஞ்சிருக்கோன்னு தெரியும். அதனால் இந்த நேரத்தில் உண்மையிலே அந்த இறந்து 40 பேர் ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு விஜய் சார் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பார், எங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. எல்லாருமே நீங்கள் ஆறுதலாக இருக்காங்க. முன்னாடி ஆறுதலாக இருக்கிறது ரொம்ப இப்போ பரிசு மாதிரி போச்சு. ஒரு அமௌண்ட்லாம் ஹஸ்ட் பண்ணாலும் அது மட்டும் பார்த்தாது, சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் விஜய் சார் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்போம். இந்த படம் வெற்றியடைய மிகப்பெரிய வெற்றியடைய கொஞ்சம் மனமார்ந்த வாழ்க்கை. சாதாரண சொல்ல இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல கொத்தனார் முக்கியம். குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2 நார் முக்கியம். ஒன்று நாத்தனார், ஒரு கொழுந்தனார். நாத்தனார் சரின்னு வச்சுக்கல குடும்பம் போச்சு. கொழுந்தனார் சரின்னு வச்சுக்கல குடும்பம் போச்சு. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா நாத்தனார் நல்லா இருக்கணும், கொழுந்தனார் நல்லா இருக்கணும், கட்டடம் நல்லா இருக்கணும்னா கொத்தனார் நல்லா இருக்கணும். நல்ல கொத்தனார் வந்து இங்கே சினிமா வந்துட்டார் கரெக்டாக. இதுக்கு சொன்ன மாதிரி எங்கே ஜன்னல் வைக்கணும், எங்கே நிலைவாசம் வைக்கணும் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி படத்தில் எங்கே சாங் வைக்கணும், எங்கே ஃபைட் வைக்கணும், எங்கே ஹீரோனை எடுத்து உதயணும். ஹீரோனி எப்படி விஜயகாந்த் மாதிரி சோத்துல ஏரியாவில் அடிச்சுட்டாங்களா? இல்லை, அதையும் பண்ணியிருக்கேன். ஏன் குறை வச்சிய ஜம்ப்பு எடுத்து அடிச்சு நான் தலையில் தொங்க விட்டுருக்கிய, அதையும் பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் அவங்க பேர் வேறு மாதிரி. புரட்சி கலைஞி சுஷ்மிதா இளையா சார் பேசும்போது நான் சின்ன வயசுல இருந்து அவர் சொல்றாரு, நான் என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு, நான் சின்ன வயசு நான் சஞ்சீவை பார்த்தேன் பகிர்ந்துச்சு. இல்லை சின்ன வயசுனா அந்த உலகம் என்ன நினைக்கும்? இப்போ சஞ்சீவ் சின்ன வயசு தான். இங்கிலாந்துக்கு நீங்க சின்ன வயசுல அவர் என்னமோ விஜயகுமார் அவரு எப்படி தளபதி விஜய் அவர்கள் என்று இளமையில் இருக்காரோ அது மாதிரி இவரும் நான் என்னைக்கு பார்த்தணும் இவருக்கு அது குறைஞ்சிட்டே வருது. நான் சாக்காயிட்டேன். என்னடா அவர் பையன் அடிச்சுக்கிருக்கேன், நம்ம இல்லை
இப்போ டயத்து பையனை அறிவுறுத்தாரு. நான் ஃபஸ்ட் தம்பி நினச்சிக்கிருக்கேன். அப்புறம் என் பையங்கிறாரு அசிஸ்டர் அங்கே சாங்கை போட்டுக்காரு. எல்லாம் பண்ண உடனே முதல்ல இந்த யூஸ் பண்ணிடுவோம், இது லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இளமை வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம நிறைய உதவி இயக்குநர்கள் நிறைய இயக்குனர்லாம் இளமை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு புருஷன் கஷ்டப்படும் போது பக்கவளமாக இருந்து அவங்க எந்த குறையெல்லாம் பார்த்துக்கிறாங்களே அவங்களுக்கு விருப்பம் வச்சு அப்படி பார்த்தா நம்ம இயக்குனர் இந்த மனைவி அவங்க கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம சொல்கிறோம். அவங்க சொன்னாங்க பேச விட்டு பேசியா, நீங்கள் மனைவியா பேச விட்டு பேசியா, என் பேர் நான் படிக்க வச்சேன் பேச விட்டு பேசியா, இது மேலேயே கரெக்டாக பேசியாதுமா அவங்க மேலே நாகரிகம் தமிழ் நாகரிகம் மேலே எப்படி பேசணும் திருவள்ளுவர் மாதிரி எங்கே வரையில பேச விட்டு பேசல. ஒரு வீட்டில் அவங்க சொல்ல கேட்பது போல இருக்கு, இங்கேயாவது கேட்காம இருப்பான் இல்லை அப்படி இங்கே நீங்கள் அவங்க எத்தனை இருக்கணும்ல தைரியம் வச்சு இருக்கு. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, ராஜகுமார் மறுபடியும் இருக்கலாம் சொல்ல முடியாது. அதனால் இங்கே நீ காது வாங்கலை சார், இன்னைக்கு சார் கச்சேரி வீட்டில் இருக்கு. நீங்கள் வீட்டில் ஒரு விஜயகாந்த் எப்படி லேடி விஜயகாந்தோ நீங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் நீங்கள் லேடி விஜயகாந்த் அன்றைக்கி அடி வைப்பாருங்க. நீங்கள் நாளைக்கு நீங்கள் அங்கே போகணும் சமாளிட்டேன் சர்வா காப்பாற்றுவீங்களா இல்லை நாளைக்கு நீங்கள் நன்றாடி ஒரு ஆசை நாளைக்கு தேவை உங்களுக்கு. வீர தமிழச்சி நான் டைட்டில் நான் சில டைட்டில் கேட்கும்போது தான் எப்படி அத்தனை அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு வரும். டைட்டில் அது மாதிரி இதுக்கு வல்லையாண்டு அது மாதிரி வீர தமிழச்சினோன்னா எப்படி விட்டு வச்சாங்கன்ட்டு. நம்ம வந்து வீர தமிழச்சி அப்படிங்கும்போது நிறைய நம்ம பாடப்பொறுத்து நிறைய ஏமாற்றிட்டாங்க கஷ்டம். நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய வீர தமிழச்சி, வீரமங்கை வேலுநாச்சியா தமிழச்சி வீர தமிழச்சி. நம்ம ஆரம்ப காலத்தில் பாடத்தில் படிக்கும்போதுலாம் அது வீரமங்கைனாலே ஜான்சன் நினைப்பாங்க, அவங்களுக்கு வீரமங்கை தான். ஆனால் நம்ம வேலுநாச்சியில் சொன்னதை விட அங்கே அது அதிகம் படிச்சிட்டோம். ஆனால் இங்கே நிறைய வீர தமிழச்சி. இந்த காலகட்டத்துக்கு சரியான படம் வீர தமிழச்சி.